ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டைசன் அப்டேட் ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு கிரியேட் தான் இருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்துக்கான சாங்லாம் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குன்னு சொன்னாங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான தேர்ட் சிங்கிளான ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இனிமேல் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக தான் ஆகும் செஞ்சு. முக்கியமாக அந்த ஒரு சாங்கில் விஜய் சாருக்கான டிஏஜிங் லுக்கில் வந்து பார்த்துட்டு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் டீம் வந்து ஏற்றுக்கிட்டு டிஏஜிங்கான லுக்குமே சரிந்து பண்ணி ட்ரெய்லரில் சூப்பராக கொடுக்குன்னு சொன்னாங்க. ட்ரெய்லரில் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு செஞ்சு விஜய் சாருக்கான டிஏஜிங் லுக் ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் போஸ்ட் ஆகட்டும், முக்கியமாக ட்ரெய்லரோட குவாலிட்டி ஹாலிவுட் ஸ்டாண்டில் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜான ட்ரெய்லர்லாம் வந்து இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து இருந்துச்சு. காமெடி, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக ட்ரெய்லரில் நம்மளாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையுமே காமிக்கணும்னு சொன்னாங்க. டிஏஜிக்குமே 2 லுக் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு செஞ்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ சென்சார்லாம் எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சென்சாருமே முடியும்னு செஞ்சிருச்சு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த ஒரு படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கும்போது யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்குமே யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருக்காங்க. அண்ட் ஒரு படத்தோட ரன் டைம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும்னு இருக்கு. அண்ட் 3 நிமிஷம் நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்டைலில் ஒரு ப்ளூபர்ஸும் இருக்கு வந்து போகுது. வெங்கட் பிரபுடைய எல்லா படங்களுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபர்ஸ் ரன் வந்து ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துலையும் ப்ளூபர்ஸ் இருக்கும் செய்யுது. ஸோ விஜய் சாருக்கான ஃபன் சைடை அந்த ஒரு ப்ளூபர்ஸில் பார்க்கவும் செய்யலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டருமே சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டருமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. முக்கியமாக இந்த ஒரு போஸ்டருமே விஜய் சாருக்கான பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்ஸ்லாம் போனோமா ஓட்டே வந்து தெரியும். அண்ட் அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சுருக்காங்க. கோபி பர்சனாக ரொம்ப சூப்பராக இந்த ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா போஸ்டர்ஸுமே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வரக்கூடிய எல்லா போஸ்டரும் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் பற்றின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட லாங்குவேஜ் நினைக்கிறேன். பாய்.